மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சேலம் மத்திய சிறை வளாகத்தில் உள்ள மொத்தம் 223 குடியிருப்புகளில் 89 குடியிருப்புகள் மட்டும் 1980ஆம் ஆண்டுக்கு முன்னர் கட்டப்பட்டதாகவும், மீதமுள்ள 134 குடியிருப்புகளும் 2001ஆம் ஆண்டிலிருந்து 2021 கட்டப்பட்டதாகவும், அனைத்து மத்திய சிறைச்சாலைகளில் உள்ள குடியிருப்புகளின் பராமரிப்பு பணிகள் சிறை கண்காணிப்பாளர்களால் அளிக்கப்படும் முன்னுரிமை பட்டியலின் அடிப்படையில் ஆண்டு பராமரிப்பு நிதியிலிருந்து தமிழ்நாடு காவலர் வீட்டு வசதி கழகத்தின் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எனவே கடந்த 3 ஆண்டுகளிலே சேலம் மத்திய சிறை வளாகத்தில் உள்ள குடியிருப்புகளின் அடிப்படை வசதிகள் தொடர்பான பராமரிப்பு பணிகள் 18,42,877 ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. மேலும் 6 புதிய குடியிருப்புகள் உதவி சிறை அலுவலர்களுக்கு 1,06,66,000 கட்டப்பட்டு பயன்பாட்டில் உள்ளது. பழைய குடியிருப்புகளுக்கு பதிலாக எனவே சேலம் மத்திய சிறை வளாகத்தில் உள்ள பழைய குடியிருப்புகளை அகற்றி புதிய குடியிருப்புகள் கட்டப்பட வேண்டிய அவசியம் தற்போது எழவில்லை. சிறை வளாகத்துக்குள் அனைத்து நேரங்களிலும் அனைவரையும் அனுமதிப்பது என்பது இயலாத காரியம். எனவே அனுமதி பெற்று யார் வேண்டுமென்றாலும் சென்று சாமி தரிசனம் செய்யலாம். அதில் எந்த தடையும் கிடையாது. அதை போல சேலம் மத்திய சிறைச்சாலையை பொறுத்த வரைக்கும் நீங்க 63 குடியிருப்புகளுக்கு மேல் இன்றைக்கு பயன்பாட்டில் இல்லாமல் இருக்கிறது என்பதை சொன்னீர்கள். அங்கே இருக்கக்கூடிய களப்பணியாளர்கள் 247 பேர், அமைச்சு பணியாளர்கள் 22 பேர், இதர பணியாளர்கள் 32 பேர். எனவே அவர்களுக்கு போதுமான வீட்டு வசதி வெளியேயும் ஏற்படுத்தி தரப்பட்டு வாடகைக்கும் குடியிருந்து வருகிறார்கள். எனவே இந்த 50 குடியிருப்புகளில் மட்டுமே இன்றைக்கு யாரும் இல்லை. அவற்றை இடித்து கட்டுவதற்கு நிதி வருகின்ற பொழுது அவை இடித்து கட்டித்தரப்படும். தற்போதைக்கு அங்கே இடப்பற்றாக்குறை என்கின்ற பிரச்சனை சிறை காவலர்களிடத்திலோ பணியாளர்களிடத்திலோ இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சிறைகள் பராமரிப்பு நிதிக்காக 5 கோடி ரூபாய் என்று இருந்ததை 2025-26ஆம் ஆண்டு அன்று நம்முடைய நிதிநிலை அறிக்கையிலே நம்முடைய சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறையினுடைய மானிய கோரிக்கையிலே 10 கோடி ரூபாயாக உயர்த்தி அறிவித்து தந்தவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். எனவே இன்றைக்கு இருக்கின்ற விலைவாசி போன்றவற்றையெல்லாம் உணர்ந்துதான் 5 கோடியை 10 கோடியாக உயர்த்தி தந்திருக்கின்றார். எனவே காவலர் வீட்டு வசதி கழகத்திலே இன்றைக்கு எந்தெந்த இடத்தில் முதல் 1 by 1 எது முக்கியமோ அதுக்கு முக்கியத்துவம் தந்து அந்த பணிகளை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் இன்றைக்கு அரசு கேட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே சேலம் மத்திய சிறையில் இருக்கக்கூடிய இந்த கால்வாய் உடனடியாக தூர்வாரப்பட வேண்டும் என்று, சுத்தம் செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் அது உடனடியாக பணிக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆனால் 2020-21ஆம் ஆண்டில் 49,000 ரூபாய் மதிப்பில் அந்த கால்வாய் பழுது பார்க்கப்பட்டிருக்கிறது என்பதையும் இங்கே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, புதிய சிறைச்சாலைகள் கட்டுகின்ற எண்ணம் எதுவும் தற்போதைக்கு இன்றைய சூழ்நிலையிலே அரசுக்கு கிடையாது. அதே நேரத்தில் மாவட்ட சிறைச்சாலைகளை எல்லாம் விரிவுபடுத்தி அங்கு அதிகமான வசதிகளோடு அங்கே இருக்கக்கூடிய சிறைவாசிகளுக்கு எல்லா விதமான அடிப்படை வசதிகளையும் செய்து தர வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியிலே தான் இந்தியாவிலேயே சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறைகளிலே முதன்மையான இடத்திலே தமிழ்நாடு சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் கூறியபடி அங்கே புதிதாக எந்த கட்டிடமும் கட்டுவதற்கான பரிசீலனை தற்போது அரசின் பரிசீலனையில் இல்லை. பேரவைத் தலைவர் அவர்களே, சிறைகளிலே இருக்கக்கூடிய சிறைவாசிகளுக்கு ஒரு அடையாளம் கொடுப்பார்கள். அதே போல இன்றைக்கு தனி அடையாளத்தோடு நம்முடைய உறுப்பினர்கள் சிலர் இங்கே வந்திருக்கிறார்கள் என்று எண்ணுகின்றேன். ஆனால் அவர்களை பற்றி நான் தவறாக சொல்லவில்லை. அதே நேரத்தில் இங்கே போலூரிலே இருக்கக்கூடிய சிறை இன்னும் புதுப்பித்து தரப்படுமா என்கின்ற கேள்வியை நம்முடைய உறுப்பினர்கள் கேட்டிருக்கிறார்கள். நிதிநிலைக்கு ஏற்ப, ஏனால் இந்த ஆண்டு 5 கோடியை 10 கோடியாக உயர்த்தியிருக்க காரணத்தால் உரிமை அடிப்படையில் அது எடுத்துக்கொள்ளப்படுமா என்று நம்முடைய சிறைத்துறை அதிகாரிகளோடு விவாதித்து அதன் பிறகு
நிச்சயமாக அரசு தேவையெனில் அதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பெண்கள் சிறைச்சாலையை தனி இடத்துக்கு கொண்டு செல்வதற்காக இடம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலேயும் கேட்டிருக்கின்றோம். இடம் கிடைத்தால் அதற்கு பிறகு அங்கே கட்டிடம் கட்டி சிறைச்சாலை மாற்றித் தரப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.